எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சொசைட்டியில் காமனாக இருக்கிற இஷ்யூஸில் ஒன்று தான் வந்துட்டு ஃபுட்டு வேஸ்டேஜ் அப்படிங்கிறது. அதை பற்றி தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் சில விஷயம் வந்து பேசலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா நம்ம சொசைட்டியில் நிறைய விஷயம் வந்துட்டு காமனாக வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜ்க்கு நடுவில் நம்ம போராடுறதை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் பேசியிருந்தேன். அதே மாதிரி ஆல்கஹால் வந்து எவ்வளோ வந்து ப்ராப்ளம்ஸ், எவ்வளோ பெரிய வந்து ப்ராப்ளம் அப்படி க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறதும் வந்துட்டு அதுவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து நான் போட்டேன். ஸோ அதே இதில் வந்துட்டு இப்போது வந்து நான் பேசுகிறேன். அப்படி இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா ஃபுட்டு வேஸ்ட்டுங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து தெரியும். அது எவ்வளோ வந்து இம்பார்ட்டண்ட்டு அது வந்துட்டு. ஆனால் அந்த வேஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னுமே வந்து தவிர்க்கப்படாமல் இன்னைக்கு வரைக்கும் ஹோட்டல்ஸில் ஆகட்டும், ஒரு ஹாஸ்டலில் ஆகட்டும், ஈவன் வீடுகளில் கூட நமக்கு கொஞ்சமாக 4 பேருக்கு சமைக்கிற இடத்துல கூட ஒருத்தங்க சாப்பிட்ற அளவுக்கு ஒரு நாளைக்கு ஃபுட்டு வந்துட்டு ரெகுலராக ஆகலைனாலும் ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துட்டு தான் இருக்குது. அப்படிங்கும்போது பெரிய பெரிய ஹோட்டலில் டெய்லி சமைக்கிற இடத்துல அங்கே எவ்வளோ வேஸ்ட் ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அது ஒருத்தங்களுக்கு ஃபுட்டு ஒரு நேரம் இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளோ வந்து கஷ்டப்படுறோம். அப்போ தான் வந்துட்டு அந்த ஃபுட்டோட வேல்யூ வந்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஃபுட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து தெரியாதவங்க இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஏன் வந்து அது அசால்ட்டாக வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த வேஸ்டேஜ் வந்துட்டு ஹியூஜாக நடந்துகிட்டே இருக்குது, அது ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம யோசிக்கணும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். அதோட முக்கியத்துவம் வந்து ஒவ்வொருத்தரும் உணரணும். ஸோ அது இல்லை அப்படிங்கும்போது அதோட முக்கியத்துவம் நமக்கு புரியுது. ஸோ அது இருக்கும்போது அதை ஏன் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு கண்டிப்பாக யோசித்து அதை அவாய்ட் பண்ணணும். ஸோ ஒரு நல்ல விஷயத்த வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு அது கிடைக்காம போகும் அப்படிங்கிறது எல்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒரு டிபார்ட்மெண்ட், அது ஒரு ஹோட்டல் அப்படின்னா ஃபுட்டுக்குன்ட்டு ஒரு மேனேஜரை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த பர்சனால் வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே ஹாஸ்டல்லையுமே ஓகே, அங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேனேஜர் இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த வேஸ்டேஜ் கம்மி பண்ணணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு மேனேஜர் அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் அதை வந்து பண்ணுறோம், நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம இருந்தாலும் நம்ம டே டு டே லைஃப்பில் வந்துட்டு அது அவாய்ட் ஆகலை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம திருப்பி ஒரு ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருக்கணும். சேஞ்சஸ் கொண்டு வரணும். நம்ம அசால்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி அது கண்டினியூ ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பார்க்குற நிறைய பேர் வந்துட்டு இதை சப்போர்ட் பண்ணுவீங்க. அதாவது ஆல்ரெடி நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயுமே அது இருக்குது. இருந்தாலும் அது ஹியூஜாக நடக்கிற இடத்துல நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, அது அவாய்ட் ஆகலை அப்படிங்கும்போது ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அப்படிங்கிறதுல வந்து நம்ம இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். அதை வந்துட்டு அதுக்கான ஒரு விஷயம் வந்து நம்மளுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ நான் பேசுகிறேன். இதை திருப்பி ரீகால் பண்ணி அதை சால்வ் பண்ணணும், ஒரு சேஞ்ச் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு திருப்பி வந்து பேசணும், ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வீடியோ வந்து பேசுகிறேன். நீங்களும் நம்ம எல்லோரும் சேர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் வந்து வரும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.